ஹேர் வேஜ் எக்ஸ்பிரிமெண்ட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு தின் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர், ஹேர் இல்லைனா வயர், ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த தின் மெட்டீரியல் இருக்குங்களா, ரொம்ப தின்னான மெட்டீரியலுடைய திக்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஹேர் வேஜ் எக்ஸ்பிரிமெண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது எதை வச்சு தெரிஞ்சுப்போம்னா இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் லைட். இப்போ இந்த லைட்னுடைய இன்டர்ஃபெரன்ஸ் உங்களுக்கு அலையாக போகும் இல்லையா, அந்த இன்டர்ஃபெரன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த தின் மெட்டீரியலுடைய திக்னஸை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேர் தான் ஹேர் வேஜ் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இதோட டயக்ராம் பார்க்கலாம் பாருங்கள். இதில் மொத்தம் நம்மளுக்கு 5 விஷயங்கள் இருக்குது. ஒன்று மைக்ரோஸ்கோப், இன்னொன்று சோடியம் லேம்பு, இங்கே ஒரு கிளாஸ் பிளேட்டு, இங்கே பாட்டமில் 2 கிளாஸ் பிளேட் இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸ் பிளேட்டு, செகண்ட் கிளாஸ் பிளேட்டு. இதை அப்படியே ஒரு பக்கம் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து இடையில் வந்து நம்ம என்ன திக்னஸ் கண்டுபிடிக்க போகிறோம், எந்த மெட்டீரியல், ஒயர்னா ஒயர், பேப்பர்னா பேப்பர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எதை நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கிறோமோ அதை எடுத்து இந்த இடத்துல வச்சிடணும். ஸோ இதுதான் டயக்ராம் உள்ள காம்போனன்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பக்கம் சோடியம் லேம்ப் சோர்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து அந்த லைட்டை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அந்த லைட் அப்படியே இங்கே வருது, மோனோக்ரோமேட்டிக் லைட்டு வருது. இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு கிளாஸ் பிளேட்டு ஒரு 45 டிகிரிக்கு இங்கே ஆங்கிள் கொடுக்கல, நீங்கள் எழுதிக்கிங்க. இந்த இடத்துல 45 டிகிரிக்கு இப்படி வச்சுட்டு அந்த லைட் இப்படி பாஸ் பண்ணோம்னா அது பட்டு இங்கே வரும், அப்படி இங்கே பட்டு இங்கே வருதுங்களா. ஸோ அந்த லைட்டு இந்த கிளாஸ் பிளேட்டில் பட்டு இங்கே வரும். இங்கே வர்றதுக்கான ஆரோ இந்த ஆரோ, ஓகேங்களா. சரி, இது எங்கே வந்து விழுது, இங்கே இருக்கிற அந்த 2 கிளாஸ் பிளேட்டில் வந்து விழுது. இது எப்படி இருக்குது பாருங்கள் ஷேப்பு. ஒரு பக்கம் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியாச்சு, இன்னொரு பக்கம் பாருங்கள் அப்படியே ஒரு வெஜ்ஜு ஷேப்பாக வரும், ஓகேங்களா. ஸோ அந்த இடையில் நம்ம அந்த ஒயரை இல்லைனா ஏதாவது பேப்பரோ நம்ம என்ன தின் மெட்டீரியல் வேணுமோ அது இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதோட திக்னஸை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா இந்த கிளாஸ் பிளேட்டில் டாப்லேயும் படும் பாட்டம்லேயும் பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போகும். மேலே போயிட்டு நம்மளுக்கு மைக்ரோஸ்கோப்பில் ரீடிங்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். அந்த ஃப்ரிஞ்சஸை பார்க்கலாம், ஓகேங்களா. அந்த ஃப்ரிஞ்சஸை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரோஸ்கோப்பை மூவ் பண்ணோம்னா இங்கே இருக்கிற லைன் இப்படி இங்கே வரும், அப்படி இப்படி வரும். அப்படி வரும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரிஞ்சஸ் வரும். அதை நம்ம வேல்யூ நோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு நார்மல் எக்ஸ்ப்ளனேஷன். போக போக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது தான் இங்கே இருக்க போகுது. என்னது, 2 glass plates are kept slightly apart at one end. They form a thin hair wedge. இங்கே இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த 2 கிளாஸ் பிளேட்டை இப்படி வச்சாச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வருது, ஒரு ஹேர் வெஜ்ஜு ஃபார்ம் ஆகுது. இந்த ஷேப் லைட் ரிஃப்ளெக்ட் ஃப்ரம் டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் வெஜ். ஸோ இந்த வெஜ்ஜில் பாருங்கள் லைட்டு பாட்டம்லேயும் போய் டச் ஆகிட்டு மேலே வரும், மேலே டாப்லேயும் போயிட்டு டச் ஆகிட்டு மேலே வரும். அப்போ 2 கிளாஸ் பிளேட்லேயும் அது டச் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். தீஸ் ரிஃப்ளெக்டட் ரேஸ் இன்டர்ஃபேர், ஒன்று சேர்ந்துருமா, அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்ட்ரைட் பேரலல் ஃப்ரிஞ்சஸ். நம்மளுக்கு அப்படி வரும்போது தான் உங்களுக்கு டார்க்கு பிரைட்டுன்னு 2 ஃப்ரிஞ்சஸ் வந்து நம்மளுக்கு அந்த மைக்ரோஸ்கோப்பில் தெரியும். ஸோ ஒரு 2 ஃப்ரிஞ்சஸ்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஃப்ரிஞ்சு வித்துன்னு சொல்லுவோம், அதை நம்ம பீட்டான்னு சொல்லுவோம். உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பீட்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த மெட்டீரியலுடைய திக்னஸை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி பண்ணுறது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 2 பிளேன் கிளாஸ் பிளேட்டை வச்சிடணும். வச்சுட்டு ஒரு எண்டை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடணும். அதர் எண்டு நம்ம என்ன பண்ணோம்னா எந்த மெட்டீரியல் திக்னஸ் கண்டுபிடிக்க போகிறோமோ அதை இன்சர்ட் பண்ணிடணும். அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்மால் ஆங்கிள் வெட்ஜ் கிடைக்கும். அப்படின்னா அது கொஞ்சம் இப்படி கேப் இப்படி வரும் இந்த மாதிரி, ஓகேங்களா. சோடியம் லேம்ப் லைட் நம்ம என்ன பண்ணோம்னா பாஸ் பண்ணணும், லென்ஸ் யூஸ் பண்ணி பாஸ் பண்ண போகிறோம். அந்த கிளாஸ் பிளேட்னுடைய ஆங்கிள் எவ்வளோ, 45 டிகிரியில் இப்படி பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பட்டு கீழே வரும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் ஆர் வியூட் யூஸிங் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்பை மூவ் பண்ண நம்மளுக்கு அந்த ஃப்ரிஞ்சஸ் தெரிய வரும். அதுக்கான பிக்சர்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு கிளாஸ் பிளேட்டு, இது ஒரு கிளாஸ் பிளேட்டு. இந்த இடையே தான் நம்ம வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கோம். இதில் வந்து லைட்டு பட்டு இப்படி மேலே போகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸ் தெரியும், டார்க்கு பிரைட்டு இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இப்படி தெரியுதுங்களா, இதை நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம். மைக்ரோஸ்கோப் அப்படியே மூவ் பண்ணும்போது இந்த இடத்த அடிச்சு பக்கத்தில் மூவ் ஆகிட்டே போகும். அதுதான் பொசிஷன்ஸ் மாறும், அடுத்தடுத்த பொசிஷன், ஓகேங்களா. இது தான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருக்குங்களா, இதை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியிருக்கோம். இந்த இடத்துல நம்மளுக்கு மெட்டீரியல் இருக்குது.
ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டார்க்கு பிரைட்டு ஃப்ரிஞ்சஸ் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே வரும். அதான் பொசிஷன் எக்ஸ்என், அடுத்த பொசிஷன் xn+1 xn+2 இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் பண்ண நம்மளுக்கு அந்த ஃப்ரிஞ்சஸ்னுடைய ரீடிங்ஸ் கிடைக்கும். அதை வச்சு அந்த மெட்டீரியலுடைய திக்னஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஸோ லைட் எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்? டாப்லேயும் பாட்டம்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஒன்றா வரும்போது நம்மளுக்கு அந்த இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் ஆகுது. அப்போ தான் நம்மளுக்கு இந்த டார்க்கு பிரைட்டுன்னு அந்த ஃப்ரிஞ்சஸ் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் அந்த ஃப்ரிஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு 5 ஃப்ரிஞ்சஸ்க்கும் நம்ம ரீடிங்ஸ் எடுத்து நோட் பண்ணணும். நோட் பண்ணிவிட்டு ஒரு 20 ஃப்ரிஞ்சஸ் வரைக்கும் நோட் பண்ணுங்கள் போதும். ஒரு 4 ரீடிங்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஃப்ரிஞ்சு வித்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ரிஞ்சு வித் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 ஃப்ரிஞ்சஸ்க்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஃப்ரிஞ்சு வித். டிஸ்டன்ஸ் பை நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போது இதில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே 2 கோடு இருக்குங்க இல்லையா, இது ஒன்று இது ஒன்று. இது ரெண்டுத்துக்குள்ளே அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஃப்ரிஞ்சு வித். அதை கண்டுபிடிப்போம். ஸோ ஃப்ரிஞ்சு வித்தையும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிஸ்டன்ஸ் பை நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் டிவைட் பண்ண நம்மளுக்கு ஃப்ரிஞ்சு வித்து கிடச்சிரும். அதுமாரி அந்த வெஜ்ஜினுடைய லென்த்து எவ்வளவு? லென்த்துனானது இதோடைய லென்த்து, அந்த கீழே கிளாஸ் பிளேட் இருக்குல்லையே அதோட லென்த்து எல். அந்த வெஜ்ஜினுடைய லென்த்து எல், அதை நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிவிட்டு தான் ரீடிங்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிஞ்சு வித்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலானது பீட்டா ஈக்குவல் டு வேவ் லென்த் பை 2 டைம்ஸ் ஆங்கிள். இது என்ன ஆங்கிள்? இது நம்ம கிளாஸ் பிளேட் எந்த ஆங்கிளில் வச்சுருக்கோம்? 45 டிகிரியில் வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு ஃப்ரிஞ்சினுடைய வித்து கிடச்சிரும். ஒவ்வொரு ஃப்ரிஞ்சினுடைய வித்து கிடச்சிரும். ஓகே, ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலான்னா திக்னஸையும் அந்த டிஸ்டன்ஸையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். தீட்டா இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? நீங்கள் அந்த 45 டிகிரி யூஸ் பண்ணாமல் ஆங்கிள்ஸை மாற்றும் போது தீட்டா நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணிக்கணும். திக்னஸ் எவ்வளவு இருக்குது? ஓகேங்களா? திக்னஸ் எவ்வளவு இருக்குது டிவைடட் பை எல், அந்த வெஜ்ஜினுடைய லென்த்து. ஓகேங்களா? இது வரைக்கும் பாருங்கள், இதனுடைய லென்த்து. ஓகேங்களா? அப்புறம் இந்த டி வேல்யூ, ஒவ்வொரு பொசிஷன் உள்ள டி வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? ஆங்கிள் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஃபைனலாக நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. T = λL/2 பீட்டா. இது எப்படி வந்து நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த தீட்டா இருக்குங்க இல்லையா, இதை நம்ம தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேருந்து இந்த பீட்டா ஃபஸ்ட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. λ/2 பீட்டா. இந்த தீட்டாவை இங்கே கொண்டு போயிடுங்க. இப்போ தீட்டாக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடச்சிருக்கு? λ/2 பீட்டா. இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த தீட்டாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். λ/2 பீட்டா ஈக்குவல் டு T/L. நமக்கு தேவை என்னது? இந்த T மட்டும்தான் தேவை. அப்போ இந்த எல்லை இங்கே அமிச்சிடலாமா? λ×L/2 பீட்டா ஈக்குவல் டு T. ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா இங்கே வந்தது. T = λL/2 பீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க அந்த லேம்டானது வேவ் லென்த் ஆஃப் லைட். ஓகேங்களா? லைட்னுடைய வேவ் லென்த்து வந்து ஏர்வேஜனுடைய லென்த்து தான் எல். பீட்டா வந்து ஒவ்வொரு ஃப்ரிஞ்சஸ்குள்ளே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வித். ஸோ இப்படிலாம் நம்ம மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த மெட்டீரியலுடைய திக்னஸும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ calculate the thickness using interference of light. ஸோ அந்த லைட்னுடைய இன்டர்ஃபரன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த திக்னஸை கண்டுபிடிக்கிறோம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ஹேர் வெஜ் எதுக்கு பண்ணுறோம்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு பண்ணுறோம் அதை எழுதணும், அதனுடைய டயக்ராம். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற அந்த பிக்சர்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான பிக்சர்ஸ், எப்படி ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகுது, லைட் எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, டாப்லேயும் பாட்டம்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிட்டு ஒரு இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் ஆகுது. அதுதான் நம்மளுக்கு அந்த மைக்ரோஸ்கோப்பில் தெரியுது. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்? ஃபைனலாக டெரிவேஷன்ஸ், ஃப்ரிஞ்ச் வித், ஸ்மால் ஆங்கிள்ஸ், திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல்,
நான் சைடில் போட்டு காமிச்சதை நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் இருக்க அந்த நோட்டேஷன்ஸ் இப்படிலாம் பண்ணோம்னா நம்மளுக்கு திக்னஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.